அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜன் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லை என்று கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றார். தினகரனுக்கும் திவாகரனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. எங்கள் வீட்டில் தான் இந்த பேச்சு கூப்பிட்டு சமாதானம் பண்ணோம். அதே போல பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களும் சிறையில் கூப்பிட்டு 2 பேரையும் கண்டித்ததாகவும் குறிப்பிட்டார். அது கண்டித்ததில் அப்படி அவர் நடராஜன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்லாம் கிடையாது. எங்களுடைய உறவினர், எங்கள் சித்தப்பா. அவர் பேட்டியை நான் பார்க்கல. பட் அவர் அதை மாதிரி கூப்பிட்டு எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது தவறு. அது ஏதோ ஒரு தவறான தகவல் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். சிறைச்சாலையில் யாரையும் அவங்க எல்லாரும் அவர் உறவினர்கள்ங்கிற முறையில் சந்தித்து சொல்கிறோம். திரு திவாகரன் அவர்கள் வந்திருந்தார்கள். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வந்திருந்தார். அன்றைக்கி நானும் அவரை சந்தித்தேன். மற்றபடி இங்கே ஒன்றும் காம்ப்ரமைஸ் நடக்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அவர் நடராஜன் வீட்டில் இது மாதிரி ஒரு சந்திப்பை இதுவரை நடந்தது இல்லை. 60 நாள் கால அவகாசம் என்பது உங்க 2 பேரும் சமாதானப்படுத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபடுத்துக்காக அந்த 60 நாள் கால அவகாசம் என்பதை சூசகமாக குறிப்பிட்டிருந்தாரு. இதை நீங்க அவர் எல்லாமே தகவலின் அடிப்படையில் சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. அவருக்கு யாரு தகவல் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி எந்த சமாதான முயற்சியும் நடக்கிற அளவுக்கு யாருக்குள்ளார எந்த பகைமையும் இல்லை, யாருக்குள்ளார எந்த சண்டையும் இல்லை. எல்லாம் உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க உறவினர்களா நல்ல விதமாக தான் இருக்கும். ஒரு திருமணத்திலேயோ வேற ஒரு நிகழ்ச்சியிலேயோ சந்தித்தா பேசிக்கொள்கிற அளவு தான் எங்கள் உறவு இருக்கிறது. சிறைச்சாலையில் சந்தித்த கூட நலம் விசாரித்து கொண்டோம். மற்றபடி அவர் சொல்வது போல அவர் யாரையும் பொதுச் செயலாளர் யாரையும் அடங்கி இருக்குன்னு சொல்லலை.